அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் என்னோடய நண்பர் ஒருத்தர் கேட்டார், இப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த மெசேஜஸ்ஸு வாட்ஸ்அப்பில் ரிப்ளைஸ் அனுப்பும்போது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக நம்ம அனுப்புகிறோம். இது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ அந்த சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வார்த்தை பிரயோஜனப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு அதிர்வலைகளாக அடுத்தவங்களை போய் சேரும். இப்போ ஒருத்தருக்கு நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் எமோஷன். அந்த பாசிட்டிவ் எமோஷன் ஒரு அதிர்வலையாக போய் அந்த இடத்துல போய் சேரும். ஸோ அதே மாதிரி எப்போவுமே ஒரு வார்த்தை அதிர்வலைகளாக தான் போகும். அப்போ அந்த வார்த்தைக்கு மீனிங் இல்லை அப்படின்னா அது போகாது, இல்லை அது புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேஸ் அ மீனிங். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? நன்றி அப்படிங்கிறது, ரொம்ப நன்றி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ தேங்க்யூ ஸோ மச் நம்ம சொல்லும்போது அதை ஒரு அர்த்தத்தோடு அவங்களுக்கு போய் சேரும். இப்போ டிகேஎஸ் அப்படின்னு போடுவாங்க சில ஆட்கள். அப்போ டிகேஎஸ்க்கு தேர் இஸ் நோ வேல்யூ. அதுக்கு மீனிங் கிடையாது, அதுக்கு மீனிங் இல்லை டிக்யூ அப்படின்னு போடுவாங்க, டிக்யூ அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் போடுவாங்க. கே அப்படின்னு போடுவாங்க, ஓகே அப்படின்னு பதிலாக கே அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி போடும்போது உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன எதிராக சொல்ல விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக போய் ரீச் ஆகாது. ஏன்னா டிக்யூ அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தைக்கு மீனிங் கிடையாது. அப்போ மீனிங் இல்லாத போது அப்படி ஒரு அதிர்வலையே அங்கே உருவாகாது. அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் தேங்க்யூன்னு நீங்கள் சொல்கிறது வேஸ்ட்டாக தான் போகுமே தவிர அது நன்றியாக அந்த பக்கம் போய் சேராது. ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் அங்கே கிடைக்காது. அப்போ எப்போவுமே நீங்கள் ஒன்று முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஒரு ஷார்ட்கட் நம்ம எழுதும்போதோ இல்லை ஒரு இது பண்ணும்போதோ நமக்கு தெரியும் அந்த ஷார்ட்கட் என்ன மீனிங் அப்படின்னு. ஸோ இது மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு அப்ரிவேஷன் நம்ம எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கடைசியாக காசி தமிழ் சங்கமம் போயிட்டு வந்தோம். அப்போ கேடிஎஸ் அப்படின்னு அவங்க ஷார்ட்டாக சொல்லுவாங்க, கேடிஎஸ் 4.0 அப்படின்னு. ஆனால் நான் எல்லா இடத்துலையுமே காசி தமிழ் சங்கமம் 4.0 அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கேடிஎஸ்னால் எனக்கு தெரியும், நான் அதில் சேர்ந்து இருந்தனால, ஐ ஆம் அசோசியேட்டட் வித் டீம் அப்படிங்கிறனால எனக்கு கேடிஎஸ்னால் தெரியும். புதுசாக ஒருத்தர் அதை படிக்கிறாரு, இது என்ன கேடிஎஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம சொன்னாலும் இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறீங்க, 10 நாள் கழித்து பார்க்கலாம், ஒரு வருஷம் கழித்து இவர் ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருந்தார முன்னாடி, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அது மீனிங்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் அவசரம் மாதிரியோ இல்லை உங்களுக்கு அது ஒரு ஸ்டைல் மாதிரியோ இருந்ததுன்னா அதனால் அந்த வார்த்தையோட மீனிங்கோ அந்த வார்த்தை எங்கே போய் சேரணும்னு நினச்சி நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அது போய் சேராது. ஸோ தயவுசெய்து நீங்கள் ஒரு விஷயம் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அந்த படிக்கிறவருக்கு புரியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல முடியும். ஒருத்தர் ஒரு அளவுக்கு தான் அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அவர் ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க மாதிரியான ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு போய் நம்ம போய் பெரிய ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரியிலேருந்து இங்கிலீஷ் எடுத்து நம்ம ஒரு ரிப்ளை பண்ணாலோ ஒரு இது பண்ணாலோ மீனிங்லெஸ். அவர் எப்படி பார்ப்பார், ஏதோ போட்டிருக்கேன்னா சரி ஓகே அப்படின்னு போயிடுவார். அதில் ஏதாவது ஒரு வார்த்தை அவருக்கு புரிஞ்சுதுன்னா எடுத்துக்குவார். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய நேரங்களில் ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியாது, அதோட வார்த்தைகள் படித்தா புரியும். அவங்க வாசித்துருவாங்க, அந்த சென்டென்ஸ் அவங்க வாசித்துருவாங்க, பட் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கிறது அவங்களுக்கு புரியாமல் போயிடலாம். அவங்க அந்த மீனிங்கை மாற்றி புரிஞ்சுக்கலாம், ஒரு இங்கிலீஷ் வேர்டு மாறி அவங்க மாறி புரிஞ்சுக்கலாம். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது அது எதிர் திசையில் ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவருக்கு புரிகிற மாதிரியும் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை முழுமையாகவும், ஷார்ட்கட் வேண்டாம். உங்களுக்கு தெரியும் அது ஷார்ட்கட், பட் அவருக்கு புரியாமல் இருந்ததுன்னா ஸோ அது வேஸ்ட்டு தானே, கரெக்டு தானே? இப்போ நான் ஒன்று அனுப்புகிறேன், அது அவருக்கு புரியாது அப்படின்னா நான் எதுக்கு அனுப்பணும், அதுக்கு சும்மா இருக்கலாமே. ஸோ அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி இப்போ முடிக்கிறேன். ஒரு வார்த்தைகளுக்கு அதிர்வலைகள் உண்டு, அந்த அதிர்வலைகள் உங்களை தாக்கும், அது உங்களுக்கு வேலை செய்யும். ஒருத்தர் ஒரு கோபமாக ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள கோபம் வருதில்ல,
ஒருத்தர் அன்பாக பேசும்போது உள்ள ஒரு பாசம் வருது இல்லை, அப்போ அந்த வார்த்தை ஒரு அதிர்வலையாக தானே வந்து உங்களை தாக்குது. அப்போ அது வார்த்தை பேசும்போது மட்டுமல்ல, நீங்கள் பதில் அனுப்பும் போதும் அது முழு வார்த்தையை நீங்கள் அனுப்புனீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அனுப்பலாம், இல்லை தேங்க்யூ அப்படின்னு அனுப்பலாம். அதை விட்டுட்டு டிக்யூ, டிகேக்யூ, டிகேஎஸ் இப்படியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு டிக்ஷனரியே கிடையாது. அது தேடி பார்க்கும், அதுக்கு அதிர்வலை இல்லை, அது சும்மா அப்படியே விட்டுரும். அப்போது அந்த நீங்கள் சொன்ன பதில் அந்த நபருக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் உருவாக்காது. அப்போ நீங்கள் ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறீங்க, ஆனால் அது வெளிப்படுத்த இல்லை, அங்கே போய் சேரலை. அப்போ அதில் பலன் இல்லை. ஸோ அதனால் தயவுசெய்து எந்த ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எதிர் நபர் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு புரிகிற லாங்குவேஜ்லேயோ அவருக்கு புரிகிற மாதிரியோ முழுமையாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது முழுமையாக போய் சேரும். அது மூலமாக உங்களோட வாழ்க்கை மேலே வரும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.